ஸ்டூடெண்ட்ஸ் உங்களால் கண்டிப்பாக 500 out of 500 ஸ்கோர் பண்ண முடியும். நாளைக்கே Day 1 நியூ இயர் அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணலாம். 100 in all subjects கன்ஃபார்மாக வரும். பிரேக்கிங் நியூஸ் இதுதான், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். டோன்ட் ஸ்கிப் திஸ் வீடியோ. ஸ்கிப் பண்ணுற மூலியமாக நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நிறைய மிஸ் ஆகிடும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க, நம்ம நிறைய மார்க் வாங்கணும்னா நிறைய நேரம் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அது உண்மை கிடையாது. நிறைய மார்க் வாங்கணும்னா நம்ம கம்மி நேரம் தான் படிக்கணும், பட் ஃபுல் ஃபோக்கஸ்டாக படிக்கணும், இன்ட்ரெஸ்ட்டோடு படிக்கணும். இன்றைக்கான வீடியோவில் நான் என்ன உங்களுக்கு சொல்லி தர போகிறேன்னா, டெய்லி டைம் டேபிள், சப்ஜெக்ட் வைஸ் ஸ்ட்ராட்டஜி, அப்புறம் ரிவிஷன் சைக்கிள் பற்றி தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் இன்றைக்கி சொல்லி தர போகிறேன். அப்புறம் அதுக்கு முன்னாடி இன்னொன்று பார்த்துருவோம். கம்மியான டைமில் என்ன படிக்கணும், எப்போ படிக்கணும், எப்படி ரிவைஸ் பண்ணணும், அதை தான் நான் இப்போ உங்களுக்கு கற்று தரப்போகிறேன். ஏன்னா நம்மளுக்கு போர்டு எக்ஸாம் இன்னும் கொஞ்சம் நாளில் வரப்போகுது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபயராக படிக்கணும். நம்மளே ஒரு சின்ன ஸ்டடி பிளான் மாதிரி போடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனில் ஷோ ஆகிறதுலாம் 5 சப்ஜெக்ட்ஸ் நம்ம படிக்க போகிறது. தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் அண்ட் சோஷியல். இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ் எக்ஸாம் தான் வரும். ஆஸ் பர் த டைம் டேபிள் 11 மார்ச் தான் தமிழ் எக்ஸாம் வருது. கேப் உங்களுக்கு 5 days கேப் இருக்குது இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு. அப்புறம் 8 days கேப்பு. 9th day நீங்கள் போய் மேக்ஸ் எக்ஸாம் எழுதுவீங்க. 8 days கேப் இருக்குது மேக்ஸ் எக்ஸாமுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா 4 days கேப் சயின்ஸ் எக்ஸாமுக்கு. அடுத்து 2 days கேப் வரும் சோஷியல் சயின்ஸுக்கு. அப்புறம் ஆப்ஷனல் லாங்குவேஜ் நீங்கள் யாரும் எழுத மாட்டீங்க மோஸ்ட்டாக. 2nd April உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சிடும். இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி எவ்வளோ ஸ்கோர் பண்ணலாம், இப்போ ஸ்டார்ட் பண்ண எவ்வளோ ஸ்கோர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் 90+ ஸ்கோர் பண்ண முடியும். எப்படின்னா நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக படிக்கணும், டெய்லியும் படிக்கணும், நான் சொல்கிறதெல்லாம் படிக்கணும். 40 minutes per சப்ஜெக்ட் நீங்கள் படித்தாலே போதும். ஒரு சராசரியான மனுஷனால 40 minutes தான் per சப்ஜெக்ட் ஃபோக்கஸ் பண்ணி படிக்க முடியும். ஒரு சப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு படிக்கணும். ஹார்ட் சப்ஜெக்ட் சயின்ஸு, சோஷியல் தான். ஏன்னா சயின்ஸ் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜின்னு ஒன்று இருக்குது. சோஷியல் சயின்ஸில் ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ் இருக்குது. செகண்ட் மாடரேட் சப்ஜெக்ட், நிறைய டைம் இருக்குது நம்மளுக்கு. ஸோ அதனால தான் மாடரேட்டாக வச்சுருக்கேன். டென்ஷனே இல்லாமல் ஃப்ரீயாக படிக்கலாம். தேர்ட் ஈஸியான சப்ஜெக்ட்டு தமிழ், இங்கிலீஷ். அது உங்களுக்கே தெரியும், ஈஸி தான், நீங்களே படிச்சுக்கலாம். அது நாளையிலேருந்து ஒரு கொஷின் பேப்பர் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நீங்கள் அது மார்க் டெஸ்ட் மாதிரி எழுதி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆஸ் பர் ஹார்ட், மாடரேட் அண்ட் ஈஸி. மார்க் டெஸ்ட் நம்ம எதுக்காக எழுதுறோன்னா உங்களை ட்ரெயின் பண்ணிருக்கிறது, செல்ஃப் ட்ரெயின் பண்ணிக்கிறதுக்காக தான் உங்களுக்கு மார்க் டெஸ்ட்டுன்னு ஒன்று வைக்கிறாங்க. அது நீங்களே செல்ஃப் டெஸ்ட் எழுதிட்டு நீங்களே செல்ஃப் கரெக்ஷன் பண்ணிட்டு என்ன மிஸ்டேக் வருது நீங்களே பண்ணி பாருங்கள். அது 7:30க்கு உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன் நான். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த மாதிரி நிறைய மார்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள் எதனா டவுட் இருந்துச்சுன்னா. நீங்கள் லைக் பண்ணாதான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் மறக்காமல் சேனலை லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.